வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டியில் எருதுகட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ராமநாயக்கன்பேட்டை, கொன்னம்பட்டி, நிம்மியம்பட்டு, ஓமக்குப்பம், குண்டு ரெட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்து காளைகளை உற்சாகப்படுத்தினர். வேகமாக ஓடும் எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீதிமன்ற தடை காரணமாக சில ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த எருதுகட்டு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி முத்துமாரியம்மன் கோவில் முன்பாக எருதுகட்டு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மோரமடுகு, புதூர், ஆலப்பட்டி, பூவத்தி உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான எருதுகள் இதில் பங்கேற்றன. ஓசூர் அருகே பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் கூச்சலிட்டு உற்சாகப்படுத்தினர். எனினும் பெரும்பாலான காளைகள் மாடுபிடி வீரர்களின் கைகளுக்கு சிக்காமல் சீறி பாய்ந்தன. இந்த எருதாட்ட நிகழ்ச்சியில் சுற்று வட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சேது நாராயணபுரம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு அடக்கினர்.